நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சகோதரி அபிநயா பொன்னிவளவன் அவர்களை அண்ணன் வேட்பாளராக களத்தில் நிறுத்தியிருக்கிறார். இந்த தேர்தல் எதற்காக நடக்கிறது என்று பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க எல்லோருக்கும் தெரியும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் மறைந்து விட்டார். அது என்னவோ தெரியல, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் தொடர்ச்சியாக இப்படி நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல ராதாமணி அப்படிங்கிற அம்மையாரு நம்ம அக்கா, அவங்க 2019 இறந்து போனாங்க. இப்ப 2024 2 ஆண்டு காலம் ஆட்சி பாக்கி இருக்கும் பொழுது நம்ம அண்ணன் புகழேந்தி இறந்து போயிட்டாரு. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க ஓட்டு கேட்கிற இடத்துல திமுகவினர் கேட்கறீங்கல்ல, பொன்முடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அப்படின்னு எழுதி போட்டு கேட்கறீங்கல்ல, ஏன் ஆசி பெற்றுக்கிட்டு சொந்த மவனை கௌதம் சிகாமணியை நிறுத்தி இருக்கலாம்ல? பயம், உசுறு போயிடும் பயம். ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு ஏங்க ஐயா, நீங்க தான் இந்த பொன்முடி தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தையே கட்டமைச்சவருங்க. அவர் தாங்க இங்க பாலாரம் தேனாரையும் பாய விட்டவர் அப்படின்னு பேசுங்களேங்க ஐயா. பொன்முடி அவருடைய சொந்த மகனை கட்சிக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறாரு ஐயா. பொன்முடி ஜெயிலுக்கு எல்லாம் கூட போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. 6 மாசமா 1 வருஷமா கம்பி என்ன போறது உறுதி. அப்படி இருக்கக்கூடிய எங்க ஐயா பொன்முடியுடைய மகன், அந்த தியாகியினுடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு இல்லாத தகுதி எப்படி சிவாவுக்கு வந்துச்சு? பயம், உசுறு பயம். இவர்கள் உசுரெல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்குது, ஆனால் எங்க உசுரெல்லாம் தவுட்ல செஞ்சிருக்குது. கள்ளச்சாராயத்தை வித்து இந்த நாட்டு மக்களை சாக வச்சுட்டு, அதுக்கு எங்க அண்ணன் துரைமுருகன் வார்த்தை சொன்னாரு, சாராய வியாபாரின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு சாராய வியாபாரின்னு சொல்லலாம்? முதலமைச்சரை பார்த்து சொல்லிருக்க கூடாது. முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, அவரை பார்த்து சொல்லிருக்கணும். நாங்க ஒத்துக்கிறோம். முத்துசாமியை சொன்னா ஏத்துக்குவீங்களா? அவர் தான் சாராய கடை அமைச்சர். சாராய கடையில காலையில கட்டிங் கொடுக்கறது எப்படி மில்லி மில்லியா போட்டு சரக்கு கொடுக்கலாம். காலையில 7 மணிக்கு வேலைக்கு போற கொத்தனார் சித்தல் வேலைக்கு போறவங்க, விவசாய கூலி வேலைக்கு போறவங்க காலையில ஒரு கட்டிங் குடிச்சா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்வாங்க. ஏன்னா அங்க திமுக அமைச்சரவை மொத்தமா கட்டிங் போட்டு தான் வந்து அமைச்சரவையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படிதானே இருக்கு. கள்ளச்சாராய சாவு ஏன் நடக்குதுன்னு கேட்டா, மாநிலத்தின் முதலமைச்சரை காணோம். இங்க நிறைய பேர், நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய வாடகை வாய்கள் இருக்குது. அந்த வாடகை வாயில ஒரு வாய் பேசல. கள்ளச்சாராயம் இதே அதிமுக ஆட்சியில 4 பேர் செத்திருந்தா, ஐயோ தமிழ்நாட்டுல சாராயம் விக்கிறாங்க, கள்ளச்சாராயம் விக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, கள்ளச்சாராயம் விக்கிறாரு ஜெயக்குமார் அப்படின்னு தெருவா சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஞன்னு காதல் பட பரத்து மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தனையும் காணோம். எங்க போனாங்க? 200 ரூபாய் காசுக்காக ஐயா ஸ்டாலின் என்ன வாய் திறந்து பேச போறாரு? அவர் வாயை திறந்து என்ன பேச போறாரு? ஆகாத வகையில இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும்? கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்களை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு தான் பேசிட்டு போவார். வேற என்ன தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கு? நீங்க தானங்க 3 ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. 20 ஆண்டு காலமாக கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு திமுகவினுடைய உடன்பிறப்பு 20 வருஷமா கள்ளச்சாராயம் வித்திருக்கிறான். அதை கூட கண்டுபிடிக்க தெரியலனா நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கிற? விக்க கழட்டி மாட்டி வீட்டுல வச்சுட்டு பேசாம உட்காந்து பேரம் பிள்ளைகளோட விளையாண்டுட்டு கிட. உனக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி? முதலமைச்சர் பதவியை கையில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? 2 விஷயம் தாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் முதலமைச்சர் போய் நேர்ல பார்க்கல? கள்ளச்சாராய மரணம் நடந்துருச்சு, ஒரு 50-60 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏங்க முதலமைச்சர் நேர்ல போய் பார்க்கல? அவர் தாயுள்ளம் கொண்டவர். முதல்ல சொன்னாங்க தாயுள்ளம் கொண்டவர்னு, இப்பதான் தெரியுது. தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் கள்ளச்சாராயத்துல செத்தா 10 லட்சம் தாராரு. எவ்வளவு தாயுள்ளத்தோட பாருங்க, 10 லட்சம் தாராரு. ஆனா கள்ளச்சாராயம் விற்கிறத தடுக்க மாட்டாரு. அதை பத்தி கேள்வியே கேட்க மாட்டாரு. அவர் ஏன் போகலன்னு கேள்வி கேட்டா 2 காரணம் தான். எனக்கு தெரிஞ்சு 2 காரணம். ஒன்னு, கள்ளச்சாராய வியாபாரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சியில இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக போகாம இருக்கலாம். 2வது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்படியே அவர் நேர்ல போயிருந்தாலும் என்ன தெரியுமா கேட்டிருப்பாரு? அந்த என்ன படம் அது, களவாணி படத்துல பால்டாயில குடிச்சிருவார்ல கஞ்சா கருப்பு, அப்ப கையை கட்டிட்டு ஒருத்தர் போவார்ல, பிளட்டி ராஸ்கல் பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் அப்படி வரல. அப்படி நான் வீரன் ஒரு சரக்கு விட்டுருக்கிறேன், அதை விட்டு நீ கள்ளச்சாராயம் குடிக்கிற, கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமில? கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு அங்க போய் கேட்கிறாரு. இட பிரச்சனை, இறந்துட்டீங்க, கள்ளச்சாராயமா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்கீங்க. சரி, கள்ளச்சாராயம் எதுல காய்ச்சிருக்கீங்க? கல்லுல காய்ச்சிருக்கீங்க, செங்கல்ல காய்ச்சிருக்கீங்களா இல்ல கருங்கல்ல காய்ச்சிருக்கீங்களா? எதுல காய்ச்சிருக்கீங்க? கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சுவாருன்னு தெரியாது அவருக்கு. விற்க தெரியும், அவரு ஒரு வியாபாரி. அதை சொல்லிட்டாங்களா, கொந்தளிக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த நாட்டு மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து சாகும் பொழுது நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க முப்பெரும் விழா நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பதற்கு ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்த ஐயா புகழேந்தி இறந்ததுக்கு காரணம் என்ன? உங்க திமுக மேடையிலேயே அவர் இருந்து இறந்து போனார். உடம்பு சரியில்லாம ஹார்ட் அட்டாக் வந்து. அதுக்கு காரணம் என்ன? மருத்துவ ஆய்வு சொல்லுமா? இங்கு பல பேரோட தாலி இருக்கிற மாடலாக இந்த திராவிட மாடல் ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலை ஒரு மாற்றமாக நாங்க எண்ணி நிக்கிறோம். இங்க நிறைய பேர் பேசுறாங்க,
ஊடகத்துல உட்கார்ந்துகிட்டு நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்கும்னு சொன்னீங்க, இன்னைக்கு அதிமுக ஆதரவு கேட்கறீங்க, தேமுதிக ஆதரவு கேட்கறீங்க. நீங்க எப்படி ஒன்னா இருக்கலாம்? இணையத்துல எழுதலாம், அதிமுகவினுடைய வாக்குகளையும் தேமுதிகவினுடைய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி கேட்கவே கூடாதா? நாங்க ஓட்டு தான்டா கேட்கிறோம். இன்னைக்கு நான் வேணா சாட்சி இருக்கேன், என்னுடைய அலைபேசியில எடுத்து காட்டுறேன். ஒரு அதிமுக உறுப்பினர் பிளாக்ல சரக்கு ஓட்டி இருக்காரு, காவல்துறை கைது பண்ணிருச்சு. ஆனா திமுக உடைய கவுன்சிலர் அவருக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஸ்டேஷன்ல நிக்கிறாரு. நாங்க தப்பு பண்றோமா இல்ல நீங்க தப்பு பண்றீங்களா? அதிமுக தொண்டர்கள் இந்த மண்ணில் இருந்தவங்க கடந்த இந்த விக்கிரவாண்டியில நாடாளுமன்ற தேர்தலுக்கு, விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 68,000 வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க அதிமுகவுக்கு. அந்த 68,000 வாக்காளர்களுடைய நிலைமை என்ன? அதுக்கு தான் நாங்க கேட்கிறோம், உங்களுக்கும் சேர்த்து போராடுறதுக்கு. நீ என்ன வேணாலும் பேசிக்க. அதிமுக கிட்ட ஓட்டு கேட்கறாங்க, தேமுதிக ஓட்டு கேட்கறாங்க. ஏய், அதிமுக தேமுதிக இருக்கிறவங்க எங்க அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் தாண்டா. நீங்க அங்க இருந்து நகரில இருந்து யாரையும் இங்க நகர்த்தி கொண்டு வரல. அவர்கள் எங்கள் அண்ணன் தம்பிகள், எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையில நிக்கிறோம். அதிமுக பின்வாங்கி இருக்கலாம், மற்ற கட்சிகள் அதுல பயந்து நிக்கலாம், இல்ல தள்ளி நிக்கலாம், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம நிக்கலாம். எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்பி எங்கள் சகோதரி அபிநயா பொன்னிவளவன் அவர்களை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய வலிமையான குரலாக ஒலிப்பதற்கு ஒலிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.